மாட்டுச்சு. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்தக்கூடிய அலாரம் பெல்லுன்னு, டோர் பெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ தூசு இருக்குன்னு பாருங்கள், மேலே நான் துடைக்கிறேன் பாருங்க. சரின்னு சொல்லி கடைக்கு போய் பேட்ரி வாங்கிட்டு வந்தேன். பாருங்க புது பேட்ரி தான். சரி என்னான்னு பார்த்துருவோம், போட்டு பார்க்குவோம் ஓடுதான்னு. உள்ளெல்லாம் மக்கிருக்கு, ஓடுமான்னு தெரியல. டவுன் பட்டன் அப் டவுன் சொல்லிட்டு இருக்கு, இதை அழுத்தி பார்க்கலாம். கையிலோ எந்த இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு தெரில, நம்ம டப்பா வந்து தலைவர் ஆன் ஆக மாட்டாரு. இல்லை உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு என்னன்னு தெரியல எனக்கு சரியா. இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி சின்னதாக நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பட்டன் மாதிரி இருக்கும், அது இப்படி அழுத்தினோம்னா இங்கே இதாகும், பசர் அடிக்கும். நான் கழட்டி பார்த்துடலாம். ₹50 இதை வாங்கினோம், அது ஒர்த்தானு தெரில, என்னன்னு பார்த்துடலாம். வாங்கி ரிப்பேர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே நமக்கு. ரிமோட் இல்லாமல் இதை வச்சு என்னடா பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம். ஒர்க் ஆகுமான்னு தெரியல. க்ளீன் பண்ணிக்கலாம் நமக்கு சரியாக தெரியல. இந்த கண்ணும் நோக்கியான சின்ன வயசில் நம்ம ஒரு இது வாங்கி விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது போட்டு ஒட்டியிருக்காங்க ஃப்ரெண்டு, வேறு எடுக்க முடியுமான்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி இதை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், விட்ருவோம். மேலெலாம் அழுக்காக இருக்கு. எல்இடி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கழட்டி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயரே பிடிங்கிட்டு கிடக்கு. இதே நான் இப்போ தான் பார்க்குறேன், ஒயரே பிடிங்கிட்டு. இதனால தான் இது ஓடலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இதை நம்ம சால்ட்ரிங் வைக்கலாம். சால்ட்ரிங்கு பக்கத்தில் பொருள் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன், டூல்ஸ் எல்லாமே கையில் இருக்குது. இப்போ தலைவனை ஓட வைக்கிறது தான் நம்ம மேட்ரு. ஸ்க்ரூ டைட்டாக கொடுத்துருக்காங்க, கையில் டைம் இல்லை. நான் கூட கழட்டி பார்த்தா ஏதோ பெருசாக இருக்கும் உள்ள அப்படின்னு நினச்சேன், ஒன்றுமே இல்லை. கடைசியில் சின்னதாக ஒரு போர்டுள்ளே முடிச்சு விட்டாங்க. இந்தாண்டியும் ஒன்றுமே இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்ன ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, 2 பட்டன் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நானும் பின்னாடியும் நிறைய துணி எதிர்பார்த்தேன். சரி இது ஒர்க் ஆகலன்னா அதே ஒரு லைட் இருக்குது, இது நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், இதை கழட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்மிட்டர் கம்பி கொடுத்துருக்காங்க.
ரிமோட் கார் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா ஒர்க் பண்ணுறதுல சின்னதாக தான் இருக்கும் இது. ஏன்னா வந்து ஹை மீட்டர் லாங் ரேஞ்சு முடியாது இது. அதிக மீட்டருக்கு அந்தாண்டேருந்து பட்டன் எடுத்தோம்னா அடிக்கணுங்கள நம்ம, அதனால தான் இது இப்படி இருக்குது. இது இப்போலாம் இதெல்லாம் வந்து ரேர் மாதிரி தான். ஏன்னா வந்து இது சார்ஜர் மாதிரி கரண்டில் சொறி இது பண்ணுறது தான் வந்து அந்த காலத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு இது பேட்ரி போட்டு இது பண்ணுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அதான் சரி எடுத்துகிட்டு வந்துருவோமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 50 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதான்டா என்னான்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒயர் தான் இதில் பிரச்சனை, ஃபால்ட்டு. வேறு ஒன்றும் ஃபால்ட் இல்லை. இதில் கொஞ்சம் மண்ணாக இருக்குது, பார்த்தா தெரியும். இதை துடைச்சிட்டு கழுவி போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே ஃபோனை கொஞ்சம் நான் கீழே திருப்பி காட்டினா ஒன்றும் கேமரா மவுண்ட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பழைய ஜாய்ஸ்டிக், இது செல்ஃபி ஸ்டிக்கு. இதையும் இரும்புக்கல்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா பாருங்கள். இதுவே தடன்னு இந்த அரிசியில் கொட்டி தான் யூஸ் பண்ணுறேன். தடன்னு ஆடுது. வேறு எதுவும் அவ்வளோவா பொருள் இருக்காது. இங்கே சுவிட்ச் பாக்ஸ் தான் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை அப்படி பார்த்திங்கன்னா மேலே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பிடிங்கிட்டு போட்டுன்னு கீழே விழுங்க. தனியாக பாட்டாக கைட்டிட்டு விழுது. வீடியோவே கட் ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோ கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்றும் கோடீஸ்வரலாம் கிடையாது. அதிகமான இது போடுறதுக்கு நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப் லைக் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இதாகும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரூஸ் இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம், பார்த்தா தெரியும். இது ஹீட் ஆகிடுச்சா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக அப்படியே மூக்குக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படியே கொஞ்சம் அனல் அடிக்கும். இப்போ இது சால்ட்ரிங் வைக்கணும். கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் இதாகட்டும், ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஹீட் ஆகலாது. இது இருங்க, ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் பண்ணணும். உருகுது, பார்த்தாலே தெரியும். உருகுதே. சரி, சால்ட்ரிங் பேஸ்ட் பாருங்கள். சால்ட்ரிங் பேஸ்ட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணுறது தான் வேலை. தலைவன் ஓடிட்டானா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வெற்றி மீது வெற்றி. ஒயர் வேறு கட் பண்ணுமே. சரி, கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீச்சிருக்கேன். இரும்பு கடை பக்கம் போய் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். நான் வீடியோ மட்டும் போட மாட்டேன்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெளியே தான் ரூம் மாதிரி இருக்காது, வெளியே தான் கூட்டி வச்சுருப்பாங்க. அதனால் மழை டைமுங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல சரியா. இதை அப்படியே கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன். சரியான ஹீட் இல்லாததுனால சரியாக வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு திரும்புது, அதனால் கொஞ்சம் வீடியோ மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் பார்த்தேன், இது என்னடான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், டோர் பெல்லாக இருக்குது. சரி, சால்ட்ரிங் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும். ஆனால் என் கையை கொளுத்துது. இப்போ வைக்கிற பாருங்க. இப்போ பாருங்கள், அதை வச்சு அடுத்த சைண்டை பிடிச்சிக்கிச்சு. இப்போ எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அது டக்குன்னு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தலைவனை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம். இது வேறு வீடியோ ஏரியா சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் காமிக்க முடியல. நல்ல கேமரா குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா காமிக்கலாம். சரி, இப்போ இதுக்குள்ளே என்னென்ன வந்துச்சு, இவ்வளோ தான் இருந்தது. இப்போ இந்த பட்டன்ஸ் இருந்தது. இதுவுமே அழுக்காக இருக்குது, என்ன பண்ணலாம்? பார்த்தா தெரியும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுவிட்சு கூட இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகுது. கழட்டும் போது பட்டுன்னு வந்துச்சு, ஆனால் திரும்பி போட முடியலையே. இல்லை, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லாக்காக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுல்லாக அருமையாக போட்டாச்சு. இப்போ ஓடுறாரான்னு பார்க்கும் தலைவர்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, ஆனால் இதில் ஒர்க் ஆகுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, பேட்ரி புது பேட்ரி தான். ஆனால் வந்து பிரச்சனை என்னென்னா, ஓடும்பொழுது அந்த லைட் வந்து அப்படியே டிம்மாக எரியுது. அது இந்த மக்கி போய் இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்ரி சுற்றும் போது தான் இது வந்து ஓட ஆரம்பிச்சுது. சரி, இதை பார்த்துடலாம். இது போய் ப்ரஷ்ஷு போய் இதில் மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு பேட்ரி இன்னைக்கு இப்போ வாங்கிட்டு வந்த பேட்ரி புது பேட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இந்த ஸ்ப்ரிங்கு தான் துரு பிடிச்சிச்சு. இப்போ நான் அங்கே சீர் பண்ணாமல் என்னடா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி என்ன பேட்ரிங்கிறது பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். லீக் ப்ரூஃப்னு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜிங்க் இந்த மாதிரி ஒரு ஓகே, இது 1.5 வோல்ட் இந்த பேட்ரி ஜிங்க் பேட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து வர லீக்கேஜினால தான் இது ரெஸ்ட் ஆகுது. அந்த ரெஸ்ட்டுனால தான் இது ஓடாமல் இருந்துருக்கு. ரெஸ்ட்டுனால ஓடாமல் இல்லை, இது உள்ளே ஒயர் விட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலுமே இதனால் ஓடுது. இருந்தாலும் டிம்மாக ஓடுது. தொடச்சிக்கலாம். ஒரு துணி தான் எடுத்துருக்கேன், இதை வச்சு தொடச்சிக்கலாம். என் சட்டை துணி தான், இதை வச்சே தொடச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடை ஊற்றுனதுனால தான் ரெஸ்டெல்லாம் போச்சு. கம்முன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு லிக்யூடு தான். நான் விம் லிக்யூடு தான் அது. அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டாக இருந்ததுனால அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இதாகிடுச்சு. ரெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ போட்டு பார்க்கலாம். ஹையாக வச்சா ரொம்ப கற்றுதுங்க அது. இது ஹை நம்ம வச்சிட்டோன்னா ரொம்ப கற்றுது. லோவே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிம்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தான் நம்ம ஒர்க்காக வச்சுட்டாலுமே இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இதை நம்ம ஒர்க்காக வச்சுட்டாலுமே இந்த டோர் பெல்லோட இது ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து ரிசீவர் மட்டும் தான் ஃப்ரெண்ட். டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் தான் நம்ம இதை உடைக்க முடியும். அதுவே இல்லாதங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் கீழே 2 ஒயரை வச்சு அதே எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரேன் நான் ஒரு 2 ஒயரை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தேவே இருக்குது. இப்போ இந்தமாரி 2 ஒயரை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அது 2 இதில் சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். அப்புறம் இப்போ இந்த சைடு இருக்கிற 2 ஒயரையும் இப்படி டச் பண்ணால் இது எரியிற மாதிரி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லாங்காக அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே அப்படியே ஒயர் எடுத்து அப்படியே இந்த சுவிட்ச் மூலயமா அந்த டோர் பெல் சுவிட்ச் விற்கும்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவிட்ச் மூலயமா கனெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பட்டன் மூலயமா வெளியே நின்று ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் அதை க்ளீன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழுக்குன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ புதுசு மாதிரி ஆகிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாம் விம்லிக்கோட பவரு. ஐயோ இது வேறு அதிகமாக ஊற்றிட்டா திரும்பி வாங்க முடியாது. எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த லிக்யூட் வேறு சேர்ந்தே போகுது. ஒர்க் ஆகலைன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கி போடணும். மற்றபடி இது ஒர்க் ஆகுங்க பிறகு கழுவி யூஸ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஓவராக கற்றுது ஃப்ரெண்ட்ஸு. பேட்டரி கழட்டி போடணும். ஒரு காட்டன் துணி இந்த இடத்துக்குவா. சரி ஓகே, இப்படி புதுசு மாதிரி ஆகியாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலைன்னா நான் சொன்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் அந்த சால்ட்ரிங்கை ஹீட் பண்ணிக்கலாம். இதே இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு தான் பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை வேறு பிடுங்கன்னா அப்படி கையோடு வந்துடுச்சு. அதை சால்ட்ரிங் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி பல்லன்னு ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு துணி தான் இருக்கேன். இதை வச்சு தொடச்சிக்கலாம். வெள்ளை மாப்பிள்ளை மாரி ஆகிட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தார் ஆரம்பத்தில். முன்னாடி அந்த துருக்காரை தான் விட மாட்டுது. மற்றபடி துருக்காரை விடணும் அப்படின்னா ஹார்பிக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்ன பண்ணுறது. அவ்வளோதான். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, வளன்னு பேசிகிட்டே இருக்காமல் இப்போ ஆரம்பத்துக்கு ஸ்டார்டிங் இதுக்கு போயிடலாம். இப்போ திரும்பியும் தலையணை கழட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏற்கனவே ஒரு லைட்டை வச்சு நான் எரிய விட்டுட்ருந்தேன் இந்த ஒயரில். இப்போ அந்த லைட்டு நான் ஆச்சு பியூஸ் போயிடுச்சுன்னு இந்த ஒயர் மட்டும் தனியாக கிடந்துச்சு. சரி, அதை எடுத்து இதுக்கே யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த சால்ட்ரிங் வச்சு 2 பகுதி வீணாக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெண்டையும் முடிஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றாக்கிக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா முதல்ல பேட்டரியை போட்டு நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பட்டன், அதிலோட பட்டன் பார்த்து தெரியும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அடிக்கும் பாருங்கள். இப்போ இது நம்ம முடிஞ்ச 2 ஒயரையும் எடுத்து போய் எந்த இடத்த அடிக்குதோ அந்த இடத்த வச்சு அதை சால்ட்ரிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வச்சு பார்க்குறேன், அடிக்கலை. அடுத்து மாற்றி வச்சு பார்க்குறேன். பாருங்கள், அடிக்குது. இப்போ மாறி அடிக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங்லாம் டக்குன்னு நான் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் என்னது ஃப்ளக்ஸ் வைக்காமல் விட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று வச்சுட்டேன் ஏதோ, ஏன்னா அந்த ஒயரில் ஏற்கனவே ஃப்ளக்ஸ் இருந்ததுன்றதுனால இப்போ இதை வச்சுக்கலாம். அது எதுக்கு வைக்கிறான்னா ஒட்டுனா திரும்பி கழட்டிட்டு வராது, ரெஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும், சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுதான் அதனால் கழட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே அடிச்சிட்டு கிடக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். 4 நெட்டு இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி, இதாலே நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட தான் ரிமோட் இல்லை. விட்டு இந்த ஓட்டையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. இது என்ன ஓட்டனே, இது என்ன இருக்குன்னே தெரில. சரி, 4 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சு நான் அதுவே முடிச்சு அதில் இருந்துச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ நான் வந்து என்னன்னா, இது உள்பக்கமும் இப்போ இந்த முடிச்சு இருக்கிறனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயரை அப்படி கையால் இழுத்தாலும் வராது, லாக் ஆகிடும். அப்புறம் இந்த சைடு இந்த சைடு போட்டோம்னா உள்ளாரையும் பின்னாடி போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் நடுவில் லாக் ஆகிடும். எதுவுமே பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது தலைவனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவ்வளோ முடிச்சு. இப்போ இருந்த மாதிரியே போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எங்கே இது மேலே அந்த சுவிட்சை காணுமே. இது மேலே அந்த இதை காணும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு எங்கே போயிட்டதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு தேடிக்கிறேன் எங்கே போச்சு. ஒரு வேளையை இது கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தேடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட சால்ட்ரிங் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, அதோட தூரிக்கு அந்த ஒயர் வேறு ஜாயிண்ட் ஆகுது. அதனால் வேறு அது ஃப்யூச்சரில் திரும்பி சிக்கலாக போகுது. அதை வேறு எடுத்து விட்டுவோம். நம்ம முடிச்சு போட்டுக்கிறதுனால இது என்ன தான் ஆடினாலும் இங்கே ஆடாது, பார்த்தா தெரியும். ஃபுல்லாக எடுத்தாலுமே அந்த முடிஞ்ச வரைக்கும் தான் ஆடுங்காண்டு ஆடாது. அதனாலே விட்டாச்சு. அரிசி வேறு சாதாரண இதில் இந்த செல்ஃபி ஸ்டிக் வேறு சாதாரண இதில் வச்சுருக்கோன்றதுனால தடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது கேமரா. இது மொபைலு பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டாச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து சவுண்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கற்றுதுன்னு. இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது பண்ணியிருக்கோம்ல பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோரில் ஹோல்ஸ் எங்கள் டோரில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஓட்டக்குள்ளே அந்த ஒயர் விட்டு இதை வெளிப்பக்கமாக எடுத்து இது மாதிரியான ஏதாவது சுவிட்சு யூஸ் பண்ணி ஃபெஃபிக்கி வச்சு விட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வர்றவங்க டோர் பில் நாங்கள் எழுதிடுவோம். இது அவங்க அமுக்குனாங்கன்னா அடிக்கிற மாதிரி. இது ஹெட்ஃபோனில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தாலே தெரியும். இது ரெண்டுத்தையும் செட் பண்ணிவிடுவோம். அப்படி செட் பண்ணிவிட்டு இது பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வீடியோ. பார்த்தா தெரியும் எப்படி இருந்தது, எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன யோசிச்சுக்கிறேன்னா, எங்கள் வீட்டை ஏற்கனவே டோர் காலிங் பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நான் கொண்டு போய் வச்சேன்னா எங்கள் அம்மா என்னை செருப்பில் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கண்டினியூட்டி டெஸ்டர் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். கண்டினியூட்டி டெஸ்டராக மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு. என்ன கண்டினியூட்டி டெஸ்டர், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூட்டி டெஸ்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒயர் வேணும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் அதை ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படின்னா, இப்போ நான் இதை கண்டினியூ டெஸ்டராக பயன்படுத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒயர் இருக்குன்னா இதில் ஜாயின் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ இதில் இப்போ நான் வைக்கும்போது ஏது வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுனால இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ஐடியா பண்ணி பாருங்கள். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த இன்புட் அவுட்புட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு காயில் விட்டுருந்ததுனால கட்டாக இருந்ததுனால இப்போ பொசிங்க இருந்ததுனால இது எதுவுமே பசார் அடிக்காது. இப்போ வைக்கிறேன் பாருங்கள். 220 வால்ட் இதால் கொடுத்தா இது இங்கான வந்து 12 வோல்ட்டாக கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து இது இன்புட் கரெக்டாக இருக்குது. இப்போ அவுட்புட் செக் பண்ணிடலாம். இந்த மினி டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் இல்லை பல இதுக்கும் இதை வந்து நான் கண்டினியூட்டி டெஸ்டராக பயன்படுத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வரும் வீடியோக்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கு. இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. மல்டிமீட்டர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இதுவே நமக்கு போதும். இது வந்து பஸ்ஸரும் இது லைட்டும் இருக்குது, பஸ்ஸரும் இருக்குது. இது வந்து எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.